Example 16 பாருங்க. So that for a given velocity of projection, the maximum range down an inclined plane of inclination alpha appears to the maximum range of the inclined plane, the ratio 1 plus sin alpha divided by 1 minus sin alpha. கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூன்ற வெலாசிட்டியில் ஒரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இன்க்ளினேஷனோட அந்த பார்ட்டிக்கல் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து டீட்டா. இங்கே மேக்ஸிமம் இன்க்ளினேஷனை பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இன்க்ளினேஷனோட மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் டீட்டா வித் வெலாசிட்டி u. This is inclination line. அந்த inclination line ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, இப்போ the maximum range down on inclined plane of inclination, இந்த இன்க்ளினேஷனோட மேக்ஸிமம் ரேஞ்ச், தட் இஸ் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, ப்ரொஜெக்டில் ஸ்டார்டட் ஃப்ரம் பீன்ற பொசிஷன்ஸ்லேருந்து டவுன்வேர்ட்ஸ், இதுதான் டவுன்வேர்ட்ஸ்ன்றது. ஏன்னா ஸ்லோப் இந்த ஷேப்பில் இருக்குங்களா, அப்போ பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதுதான் டவுன்வேர்ட்ஸுன்றது. ஓகே, இந்த ஷேப்ஸில் நீங்கள் பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன டவுன்வேர்ட்ஸில். அப்புறம் த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேன், இதுதான் பார்ட்டிக்கல் இந்த பொசிஷன்ஸில் இருந்து பீக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்போ இந்த அப்பர் சைடில் இன்க்ளைன் பிளேனோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளவு. ஓகே, அதை மெஷர் பண்ணணும். இப்போ என்னென்னா மேக்ஸிமம் அண்டு மினிமம் இது ரெண்டுத்தோட ரேஷியோ 1 + sin alpha டிவைடட் பை 1 மைனஸ் sin alphaவாக வரணும். இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ரேஞ்ச் ஃபார் டவுன்வர்ட்ஸ், அப்புறம் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஃபார் அப்வர்ட்ஸ், ரெண்டுமே டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ப்ரொஜெக்டல்ஸ் ஆன் இன்க்ளினேஷனை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அப்போ உங்கள் ஷேப்ஸ் எல்லாமே இந்த ஷேப்ஸ் மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணணும். அட் த சேம் டைம் ஹாரிஜான்டலோடு என்னவாக இருக்கணும், அந்த இன்க்ளினேஷன் மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் ஆல்ஃபா இருக்கா, அப்போ அதை டிபெண்ட் பண்ணி பார்ட்டிக்கல் உங்களுக்கு மூவ் ஆகும்போது கிராவிடேஷன் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அப்போ அந்த கிராவிட்டி வந்து அந்த இன்க்ளினேஷனுக்கு நார்மல் இருக்குல்ல, அதோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இங்கே ஆல்ஃபானா அது வேணா இருக்கும் ஆல்ஃபா. அது டிபெண்ட் பண்ணி ரெண்டு காம்பனண்ட் இருக்கும், ஜி காஸ் ஆல்ஃபா இன் நார்மல் டு தட் இன்க்ளைன் பிளேன் அண்டு ஜி சைன் ஆல்ஃபான்றது அந்த கிரேட்டஸ்ட்டு ஸ்லோப்பில் இருக்கும். அப்புறம் இந்த இன்க்ளினேஷனில் அந்த வெலாசிட்டி வந்து இன்க்ளினேஷனில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் டீட்டான்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த டீட்டாவை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டு காம்பனண்ட் வரும். ஒன்று வந்து யூ சைன் ஆல்ஃபா, அது வெர்டிக்கல் சைடும், அப்புறம் அந்த இன்க்ளினேஷனில் யூ காஸ் டீட்டான்றது, ஆக்சுவலாக யூ சைன் டீட்டான்றது வெர்டிக்கல் சைடு அண்டு யூ காஸ் டீட்டான்றது ஹாரிஜான்டல் ஃபார் திஸ் போர்ஷன்ஸ். இந்த போர்ஷன்ஸில் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா டயக்ராம் இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதுதான் இன்க்ளினேஷன் போர்ஷன்ஸ். இப்போ இது பார்க்க ஹாரிஜான்டல் ஷேப்பாக இருக்கா, இது வெர்டிக்கல் சைடாக இருக்குங்களா, இதுதான் யூ சைன் டீட்டான்ற ஃபோர்ஸும் அப்புறம் யூ காஸ் டீட்டான்ற ஃபோர்ஸும். ஓகே, இந்த ஆங்கிள் தான் டீட்டா. இப்போ இது வெர்டிக்கலாக, இது ஹாரிஜான்டலாக இருக்குது. ஆனால் அவங்க டயக்ராமில் வச்சு பார்க்கும்போது அது என்ன இருக்கும், இதுதான் இன்க்ளினேஷன் போர்ஷன்ஸ். ஓகே, சரி. மேக்ஸிமம் ரேஞ்சு எப்போ அப்வர்ட்ஸில், அப்புறம் மினிமம் ரேஞ்சு எப்போ டவுன்வர்ட்ஸில் பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டிபெண்ட்ஸ் ஆன் தட் பொசிஷன்ஸ் O to B. அப்போ வந்து ரேஷியோ வந்து 1 + sin alpha டிவைடட் பை 1 மைனஸ் sin alphaன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன்ஸ் பாருங்கள். லெட் u be the given velocity of projection. பார்ட்டிக்கலை இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அப்போ வெலாசிட்டி எவ்வளோ u. And theta the inclination of the direction of projection with the plane. பிளேன்றது இந்த இன்க்ளைன்டு பிளேன். இந்த இன்க்ளைன்டு பிளேனோட அந்த வெலாசிட்டி மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் என்னவோ பார்ட்டிக்கல் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த வெலாசிட்டி the particle projectile making with angle with on plane theta. The velocity u can be resolved into
two components u cos theta and u sin theta. இதில் u cos thetaன்றது along the upward inclined plane. ஆக்சுவலாக இந்த பார்ட்டிகல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெலாசிட்டி u இருக்குது, அது ஹாரிஜானோட இது அந்த இன்க்ளைன் பிளேனோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் டீட்டான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த யூன்றது ரெண்டு காம்பனண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுது, தட் இஸ் டிபெண்ட் ஆன் டீட்டாவை பொறுத்து. u cos thetaன்றது அந்த ஸ்லோப்லையும் அதான் சொல்லியிருப்பாங்க. u cos theta upward the inclined plane, இந்த டைரக்ஷன்ஸில் இதுதான் upward directions. அதோட இன்க்ளைன் பிளேனோட u cos thetaன்ற ஃபோர்ஸையும், அதுக்கப்புறம் u sin thetaன்றது பெர்பெண்டிகுலர் டு தட் இன்க்ளைன் பிளேன். இப்போ பார்ட்டிகளை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த பெர்பெண்டிகுலர் ஷேப்பில் கண்டிப்பாக டச் ஆகும், ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா u sin thetaன்ற ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும். இந்த யூன்ற sin theta ஃபோர்ஸு பெர்பெண்டிகுலர் இருக்கா, தட் இஸ் நத்திங் பட் parallel to y axis. ஸோ இந்த ஷேப்புக்கு ஓகே parallel to this axis, this side. ஸோ இங்கே u sin theta இது வேணால் தான் இருக்கும், u sin thetaவாக தான் இருக்கும். அண்ட் தென் அந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு தட் இன்க்ளைன்டு பிளேனாக இருக்குங்களா. அப்போ u sin thetaன்ற ஃபோர்ஸு இது பெர்பெண்டிகுலர் டு தட் இன்க்ளைன்டு பிளேன். The acceleration g can be resolved into two components. ஆல்ரெடி சொன்னது தான், அந்த இன்க்ளைன்டு பிளேன் ஹரிஜானலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ கிராவிட்டியை பொறுத்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஜி காஸ் ஆல்ஃபா அண்ட் ஜி சைன் ஆல்ஃபா. ஜி சைன் ஆல்ஃபான்றது எங்கே இருக்குது, ஜி சைன் ஆல்ஃபா அலாங் தி டவுன்வர்ட்ஸ் இன்க்ளைன்டு பிளேன், இந்த டைரக்ஷன்ஸில் இருக்கிறனால டவுன்வர்ட்ஸு. அப்புறம் ஜி காஸ் ஆல்ஃபா பெர்பெண்டிகுலர் டு தட் இன்க்ளைன் பிளேன் அண்ட் டவுன்வர்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த இன்க்ளைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, அட் த சேம் டைம் டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இது ஜி காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் பாருங்கள், consider the motion perpendicular to the inclined plane. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்டிகளை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அது ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த இன்க்ளினேஷன் அந்த பியில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இந்த இன்க்ளினேஷனோட பெர்பெண்டிகுலரில் டச் ஆகும். அப்போ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் பார்ட்டிக்கல் தட் இஸ் அ மோஷன் பெர்பெண்டிகுலர் டு தட் இன்க்ளைன்ட் பிளேன்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கா, மோஷன் பெர்பெண்டிகுலர் டு தட் இன்க்ளைன்ட் பிளேன். லெட் t be the time of flight. Distance traveled perpendicular to that inclined plane in time t is 0. ஆக்சுவலாக பார்ட்டிக்கல் இங்கேருந்து இன்க்ளைன்ட் பிளேன் பி வரை ரீச் பண்ணக்கூடிய எடுத்துக்கூடிய டைமிங் என்னது, கேபிட்டல் டி. அப்போ இது ஒய் ஆக்சிஸாகவும் இது எக்ஸ் ஆக்சிஸாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ ஃபுல் டைம் இன் டைம் ஆஃப் ஃப்ளைட் கேபிட்டல் டின்றப்ப இது எக்ஸ் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸ் அங்கே 0. அப்போ ஒய்யோட டிஸ்டன்ஸு 0ன்னு வச்சு நம்ம டி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை தான் செக்ஷன் 6.5 நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே ஸ்மால் டீன்னு எழுதியிருப்போம், நான் இருக்குங்களா. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் ஒய்யை 0வாக எடுத்துக்கிட்டு ஸ்மால் டி கண்டுபிடிப்போம். கடைசியாக டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்றப்ப அந்த ஸ்மால் டீயை தான் நம்ம கேபிட்டல் டீன்னு மெஷர் பண்ணிக்கிட்டு இருப்போம் ப்ராப்ளத்துலலாம். ஓகே, அப்போ ஃபார் த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஒய் ஈக்குவல் டு 0. அதனால தான் இங்கே ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் ஒய்யோட ஃபார்முலா, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. நான் இருக்குங்களா, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, ஒய் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர்னு படிச்சிருப்பீங்க செக்ஷன் 6.5. இதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்னென்னா, ஆல்ஃபாக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, டீட்டா. அப்போ டீட்டா போட்டுக்கோங்க. ஸ்மால் டிக்கு பதில் என்ன இருக்குது, கேபிட்டல் டியை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அங்கே வந்து வெறுமன ப்ரொஜெக்டல் ஹரிஜான்டல் பிளேனில் மட்டும்தான் நம்ம படிச்சிருப்பீங்க, அதனால் ஜி யூஸ் பண்ணியிருப்பீங்க, கிராவிட்டி மட்டும்தான். ஆனால் இங்கே என்னது, இன்க்ளைன்டு பிளேன். அப்போ ஜிக்கு பதில் என்னது, ஜி காஸ் ஆல்ஃபா. ஓகே, இந்த இடத்துல ஜிக்கு பதில் ஜி காஸ் ஆல்ஃபா. அப்போ புரிஞ்சா. அப்போ அவங்க ஃபார்முலாவில் ஒய்க்கு பதில் 0 இருக்கா பார்த்துக்கோங்க. அப்புறம் யூ சைன் ஆல்ஃபாக்கு பதில் யூ சைன் டீட்டா. அப்புறம் ஸ்மால் டிக்கு பதில் கேபிட்டல் டி அண்டு மைனஸ் 1/2 அண்டு ஜிக்கு பதில் ஜி காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஸ்மால் டிக்கு ஸ்கொயருக்கு பதில் கேபிட்டல் டி ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு புரிஞ்சதுங்களா. ஓகே, இப்போ இதிலேருந்து டி கண்டுபிடிங்க. கேபிட்டல் டி ஈக்குவல் டு 2u சைன் டீட்டா டிவைடட் பை ஜி காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். இதிலேருந்து நீங்கள் கேபிட்டல் டி மெஷர் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு during this time
the distance traveled along. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பார்ட்டிக்கல் ஓன்ற பொசிஷன்ஸ்லேருந்து பீன்ற பொசிஷன்ஸுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இங்கே ரீச் ஆகுதுல்ல, அந்த டூரிங் அந்த டைமில் இந்த ரேஞ்சு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போ அப்வர்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதிலேருந்து நம்ம மேக்ஸிமம் ரேஞ்சை பாயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரேஞ்சு கண்டுபிடிப்போம், அது மேக்ஸிமமாக எப்போ இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது அப்வர்ட்ஸில் அந்த ப்ரொஜெக்டைல்ஸ் வந்து இன்க்ளினேஷனில் அந்த பீன்ற பொசிஷன்ஸை ரீச் பண்ணுற வரையும் ரேஞ்ச் O2B மெஷர் பண்ண போகிறோம். அப்போ இதை ரேஞ்ச் R1 வச்சுக்கோங்க. கடைசி R1 எழுதியிருப்பாங்க கீழே பாருங்கள், தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் R1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். R1 is equal to U cos theta into T minus 1/2 U sin alpha into T square. இது எப்படி வந்ததுன்னா, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து O2B தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை நம்ம மெஷர் பண்ணாலே போதும். இதில் உள்ள ஃபோர்ஸஸ் என்னது? U cos theta, U cos thetaன்ற ஃபோர்ஸு இந்த OBயில் ஆக்ட் ஆகுது. அண்டு அட் த சேம் டைம் இதே இன்க்ளினேஷனில் G sin alphaன்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்குது? டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகிறனால மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் G sin alpha. ஆல்ரெடி தெரியும், கிராவிட்டி தான் அந்த G sin alphaன்றது. ஸோ ஃபார்முலா படி மைனஸ் 1/2 GT ஸ்கொயர்னு படிச்சிருப்பீங்க. மைனஸ் 1/2 GT ஸ்கொயர்னு படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, கிராவிட்டியை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனா ப்ளஸ் 1/2 GT ஸ்கொயர், இங்கே டவுன்வர்ட்ஸ்ன்றனால நம்ம மைனஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இங்கே கிராவிட்டி ஜிக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? G sin alpha. அப்போ ஜிக்கு மேலே G sin alpha போடுங்க. அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் 1/2 G sin alpha அண்டு ஸ்மால் டிக்கு மேலே கேபிட்டல் T, அப்போ T ஸ்கொயர். இப்போ புரிஞ்சுங்களா இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்ட்டு? நத்திங் பட் அந்த OBன்ற ரேஞ்சில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் U cos theta அண்டு வெர்டிகலி டவுன்வர்ட்ஸில் என்ன இருக்குது? G, that is U cos theta அண்டு வெர்டிகலி டவுன்வர்ட்ஸில் G sin alpha. ஓகே, இதை கிராவிட்டியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? மைனஸ் 1/2 G sin alpha இன்ட்டு கேபிட்டல் T ஸ்கொயர், அப்புறம் U cos T இன்ட்டு கேபிட்டல் T. இதான் ரேஞ்சோட ஃபார்முலா. which is equal to, இப்போ கேபிட்டல் T நமக்கு தெரியும், இந்த இங்கே ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா? கேபிட்டல் T is equal to என்னது? 2U sin theta divided by G cos alpha. இதை அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த Tக்கு பதில் 2U sin theta divided by G cos alpha, T ஸ்கொயருக்கு பதில் 4U square sin square theta divided by G square cos square alpha. ரிமைனிங் உள்ளது அப்படியே கீப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இதை ஃபைனலாக கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 2U square sin theta cos theta divided by G cos alpha மைனஸ் இதை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 2U square sin alpha sin square theta divided by G cos square alphaன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எதை காமன் எடுத்திருக்காங்க? 2U square sin theta divided by G cos square alpha காமன் எடுத்திருக்காங்க. அப்போ ரிமைனிங் டேர்ம் cos alpha cos theta மைனஸ் sin alpha இன்ட்டு sin thetaன்னு கிடச்சிருக்கு. இது ஃபார்முலா எந்த ஃபார்முலா? cos A plus B ஃபார்முலா மாதிரி இருக்குங்களா? ஏக்கு பதில் டீட்டா, பிக்கு பதில் ஆல்ஃபா. அப்போ cos theta plus alpha ஃபார்முலா தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் லைனில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த டேர்ம்ஸில் வந்து 2 cos sin இதோட ஃபார்முலா என்னது? sin A plus B மைனஸ் sin ஐ திங்க் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா பாருங்கள், 2 sin cos அதை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். 2 cos sin எழுதியிருக்காங்களா? இதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ 2 cos sin ஃபார்முலா என்னன்னா sin A plus B ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, மைனஸ் sin A மைனஸ் B. இது அதோட ஃபார்முலா. அப்போ ஏக்கு பதில் டீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, பிக்கு பதில் டீட்டா ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இதிலேருந்து உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் கிடச்சிருக்குன்னா sin 2 theta ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் sin ஆல்ஃபான்னு கிடச்சிரும். இதுதான் R1. இப்போ என்னென்னா இந்த ரேஞ்ச் R1 இருக்குல்ல, அது மேக்ஸிமமாக இருக்கணும். எப்போ அது மேக்ஸிமம் வெளியே கிடைக்கும்? இந்த U ஆல்ஃபா இதெல்லாமே என்னது?
ஃபிக்ஸட் வேல்யூஸ் டீட்டா பொறுத்து இதெல்லாம் மாறப்போகுது. அப்போ இங்கே சைன் 2θ ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. அப்போ தான் அது மேக்ஸிமம் கிடைக்க போகுது. அதனால் அந்த இடத்துல என்ன செய்றீங்க, 1 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ R1 இஸ் மேக்ஸிமம் வென் சைன் 2θ ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அப்போ இதுக்கு பதில் 1 மட்டும் போட்டுருங்க. For that maximum range we put sin 2θ plus alpha is equal to 1. அப்போ this term will becomes maximum range R1, அதாவது maximum R1 equal to e square divided by g cos square alpha into 1 minus sin alpha வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் இதுவும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். 1 by cos square எப்படி எழுதிக்கலாம், 1 by 1 minus sin square எழுதலாம். 1 by 1 minus sin square எப்படி எழுதிக்கலாம், 1 minus sin 1 minus sin into 1 plus sin எழுதலாம். இப்போ மேலே இங்கே என்ன இருக்குது, 1 minus sin. அப்போ இதையும் டினாமினேட்டருக்குள்ள 1 minus sin கேன்சல் பண்ணுறாங்க. ஃபைனலாக 1 by 1 plus sin வந்துடும். அப்போ 1 by 1 plus sin எழுதியாச்சு. ரிமைனிங் டைம் என்னது, u square g, அதையும் எழுதியாச்சு, u square g. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேன். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், மினிமம் ரேஞ்ச் ஆஃப் த டவுன்வர்ட்ஸ் த பிளேன் எழுதணும். மினிமம் ரேஞ்ச் பார்க்கணும். பாருங்கள், when the particle is projected down the plane from B at the same angle to the plane, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்ட்டிக்கலை இந்த பின்ற பொசிஷன்ஸ்லேருந்து அதே சேம் ஆங்கிள் டீட்டா ஆங்கிளில் அந்த பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க to that positions O. ஸோ இது இன்க்ளைன்ட் பிளேனுக்கு என்னவா இருக்குது, டவுன்வர்ட்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா. ஓகே, ரைட். the time of flight has the same value தான் சொல்லிட்டாங்க. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் அதே டைம் தான். கீழேருந்து மேலேனாலும் சரி, மேலேருந்து கீழேனாலும் டைம் மாற போகிறதில்ல உங்களுக்கு, அதே சேம் டியூரேஷன் தான். அப்போ அந்த சேம் டியூரேஷன்றப்போ இதுதான் கேபிட்டல் டி. கேபிட்டல் டி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணதான். என்னது, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 2u sin θ டிவைடட் பை g cos alpha. And but the component of the initial velocity along the inclined plane is 2 cos θ downwards. ஆக்சுவலாக b to o to bன்றப்ப u cos θ, ஆக்சுவலாக o to bன்றப்ப இந்த u cos θ இருக்குது பார்த்தீங்களா, அது என்னவா இருக்கும், அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும் o to bன்றப்ப. ஆனால் இப்போ நமக்கு என்னது, b to o தான். அப்போ இது டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ u cos θ downwards and the component acceleration g sin alpha is also downwards. ஆல்ரெடி நமக்கு தெரியும் o to bல இப்போ o to bல u cos θ டவுன்வர்ட்ஸில் தான் இருக்குது, டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். ஏன்னா ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு இந்த சைடில் இருந்து டவுன்வர்ட்ஸில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால. அண்டு g sin alpha ஆல்ரெடி அது டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து சேம் டைரக்ஷன்ஸில் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டு என்ன செஞ்சிடணும், ப்ளஸ் பண்ணி எழுதணும் வித் அந்த 1/2 கேபிட்டல் டி ஸ்கொயரோட. இந்த இடத்துல இன்ட்டு கேபிட்டல் டி வரும். ஓகேங்களா, சரி பாருங்கள். அப்போ ஃபார்முலா எப்படி என்ன வந்துடும் உங்களுக்கு, u cos θ இன்ட்டு கேபிட்டல் டி ப்ளஸ் 1/2 g sin alpha இன்ட்டு டி ஸ்கொயர்னு கிடச்சிடும். இதுதான் ரேஞ்ச் ஃபார் தட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அலாங் த பிளேன் இன் டைம் டி இன் டவுன்வர்ட்ஸில். ஓகே, அதுதான் R2ன்னு வச்சுருப்பாங்க. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு தான் நமக்கு திரும்பி 2u sin θ டிவைடட் பை g cos alpha. இங்கே u இருக்கா, அப்போ யூவோட மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2u square sin θ டிவைடட் பை g cos square alphaன்றது வரும். ஓகே, இப்போ அதை காமனாக நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, cos θ இருக்குது அண்ட் cos alpha டேர்ம்ஸ் இருக்குங்களா. ஆக்சுவலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, டீக்கு பதில் 2u sin θ டிவைடட் பை g cos alpha ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல டி ஸ்கொயருக்கு பதில் இதோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதில் வந்து காமனாக எடுக்கிறோம்னா 2u square sin θ டிவைடட் பை g cos square alpha எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் டேர்ம் cos alpha cos θ ப்ளஸ் sin alpha sin θ. இந்த ஃபார்முலா பார்க்க எப்படி இருக்குது, cos a minus b ஃபார்முலா மாதிரி இல்லை. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். அப்போ திஸ் இஸ் லுக் லைக் 2u square sin θ divided by g cos square alpha which is cos θ minus alpha. ஏக்கு பதில் டீட்டாவும் பிக்கு பதில் ஆல்ஃபாவும் எடுத்திருக்காங்க. ஏன்னா டீட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம், அதனால் டீட்டா ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, which is equal to இப்போ அகைன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறாங்கன்னா
2 cos sin 2 cos sin ஃபார்முலா என்னது sin a plus b minus sin a minus b. ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது தீட்டா மைனஸ் ஆல்ஃபா, பிக்கு பதில் என்ன இருக்குது தீட்டா. எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ண ஃபைனலாக sin 2 தீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் sin ஆல்ஃபான்னு வந்துடும். காமன் டேர்ம்ஸ் என்னது u ஸ்கொயர் டிவைடட் பை g cos ஸ்கொயர் ஆல்ஃபா. இதுதான் என்னது டவுன்வர்ட்ஸில் ரேஞ்ச் R2. ஆனால் இந்த R2 வந்து மேக்ஸிமமாக எப்போ இருக்கும், இங்கே எல்லாம் சைன் டேர்ம் ஒன்றா இருக்கும். அப்போ sin 2 தீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு எடுப்பீங்க. அப்போ அதை 1ன்னு எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் டவுன்வர்ட்ஸ் ரேஞ்ச் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ரேஞ்ச் டவுன் அண்ட் த பிளேன்ஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் எழுதியாச்சு, g cos ஸ்கொயர் ஆல்ஃபா எழுதியாச்சு. இந்த சைன் டேர்ம்ஸ்க்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்கா. ஓகே, கவனிங்க, இங்கே ஒரு ஃபார்முலில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 cos sin equal to sin a plus b minus sin a minus b சொல்லியிருந்தோம். அப்போ ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணவங்கள என்ன இருக்கணும், which is equal to sin a plus bன்றப்போ உங்களுக்கு 2 தீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் sin ப்ராக்கெட்டில் a மைனஸ் பின்றப்போ உங்களுக்கு மைனஸ் ஆல்ஃபா வரும். அப்போ sin மைனஸ் ஆல்ஃபான்னு இங்கே வந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறுமனே மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு போட்டிருக்காங்க, அது தப்பு. ஓகே, அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா என்னவாக இருக்கும், அதாவது மைனஸ் சைன் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இட் வில் பிகம்ஸ் ப்ளஸ். ஓகே, மாற்றிக்கோங்க, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்கணும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா வரணும். அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் டேர்ம் வருது, 1 + sin ஆல்ஃபான்ட்டு. புரிஞ்சுதுங்களா. ஓகே, when you are writing in on your note, that time you please to write this term, it will becomes plus sin alpha. Okay, plus sin alpha இந்த terms. சரி, அப்போ இந்த terms plus sin alpha, அப்போ இந்த இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ 1 + sin alpha வந்துருச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டினாமினேட்டரில் இருக்குது cos ஸ்கொயர். அப்போ இது எப்படி இருக்கலாம், 1/cos ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் sin ஸ்கொயர். அப்போ ஃபேக்டரி டேர்ம் கேன்சல் பண்ணிட்டா என்னவாக இருக்கும், இதோட ஃபேக்டரி டேர்ம்ஸ் என்னது 1/1 + sin அப்புறம் இன்ட்டு 1 மைனஸ் sin. அப்போ ப்ளஸ் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிரும், மைனஸ் டேர்ம் மட்டும் இருக்கும். அப்போ 1 மைனஸ் sin ஆல்ஃபா மட்டும் வந்துடும், u ஸ்கொயர் g வந்துடும். இது என்னது மேக்ஸிமம் ரேஞ்ச் டவுன் த பிளேன். ஓகே, அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் டவுன் த பிளேன், இது நியூமரேட்டர் டிவைடர் பை டினாமினேட்டர் என்ன செய்வீங்க, மேக்ஸிமம் ரேஞ்ச் அப் த பிளேன். மேக்ஸிமம் ரேஞ்ச் அப் த பிளேன் என்னது, தட் இஸ் u ஸ்கொயர் டிவைடர் பை g இன்ட்டு 1 மைனஸ் sin ஆல்ஃபா. அது என்னவா இருக்குது, u ஸ்கொயர் டிவைடர் பை g இன்ட்டு 1 + sin ஆல்ஃபான்னு வரும். அப்போ 1 + sin ஆல்ஃபான்றப்போ u ஸ்கொயர் கேன்சல் ஆகும், g கேன்சல் ஆகிரும். அப்போ 1 + sin ஆல்ஃபா மேலே போயிடும், 1 மைனஸ் sin ஆல்ஃபா கீழே வந்துடும். ஓகே, அப்போ இதுதான் அந்த ரேஷியோ. இதை தான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, எழுதியாச்சு. கீழே ஒரு நோட் எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த நோட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரேஷியோ கேட்டிருந்தாங்க, இந்த ரேஷியோ ப்ரூவ் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸில். மேக்ஸிமமையும் அதாவது டவுன்வர்ட்ஸையும் அப்வர்ட்ஸையும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது தட் இஸ் ரேஷியோ பார்க்கும்போது 1 + sin ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் sin ஆல்ஃபான்னு வரணும். கொஸ்டின்ஸில் அதை தான் கேட்டிருக்காங்க. அதை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா மேக்ஸிமம் பாருங்களேன், மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னது u ஸ்கொயர் டிவைடட் பை g இன்ட்டு 1 + sin ஆல்ஃபா. இப்போ மினிமம் அந்த மேக்ஸிமம்லேயே இது வந்து அப்வர்ட்ஸில். இப்போ கொஸ்டின்ஸில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அடுத்து மேக்ஸிமம்லேயே டவுன்வர்ட்ஸ் கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம்ஸ்லேயே அந்த ப்ரொஜெக்டல் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் இன்க்ளினேஷன் பி பொசிஷன் டு ஓ. அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன செஞ்சால் போதும்னா, இந்த ஆல்ஃபாக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா மட்டும் போட்டால் போதும். ஆல்ஃபாக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா போட்டால் அந்த ப்ளஸ் sin ஆல்ஃபான்றது மைனஸ் sin ஆல்ஃபான்னு மாறிடும். அதனால தான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல 1 மைனஸ் sin ஆல்ஃபான்னு கிடச்சிச்சு. ஓகே, அதுதான் இந்த நோட்டில் சொல்லியிருப்பாங்க. R2 down the plane can be got from the range R1 up the plane by changing alpha into minus alpha. சொன்னது புரிஞ்சுங்களா. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். range R2 down the plane can got from the range R1 up the plane by changing alpha into
மைனஸ் ஆல்ஃபா. R2 வேணும்னா நீங்கள் R1ல் ஆல்ஃபாக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா போட்டாலே போதும். அதுதான் இங்கே நோட்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனால் பெட்டர் யூ ப்ளீஸ் டு ஒர்க் அவுட் தட் கண்டிஷன்ஸ். ஓகே, அப்போ மேக்ஸிமம் டவுன்வர்ட்ஸ் மேக்ஸிமம் அப்வர்ட்ஸ் அது ரெண்டும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 + sin alpha / 1 - sin alpha கிடச்சிருக்கு. இதான் ரெக்யர்டு சொல்யூஷன்ஸ்.